தனுசு ராசி என்பவர்களே, வாழ்க்கையினுடைய அற்புத காலம் உங்களுக்கு ஆரம்பமாகி அற்புதம் ஆனந்தம் சேனல் வாயிலாக உங்களுக்கு அற்புதம் நிகழப்போகிறது என்று சொல்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தனுசு ராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசிநாதனும் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியுமான குரு பகவான் 7ஆம் வீட்டுக்கு செல்கிறார். 7ஆம் வீட்டிலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். அதான் பெருமையான விஷயம். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சிறப்பாக இருக்கும். இதில் சொல்கிறதுக்கே ஒன்றுமே இல்லை. ரொம்ப அருமையாக இருக்குது, அற்புதமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. அதுதான் நாங்கள் சொல்ல முடியும். அற்புதம் ஆனந்தம்னா இந்த வருஷம் அதுவும் மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம தனுசு ராசி என்பவர்கள் தான். தனுசு ஒரு தினுசாக முன்னேறும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அற்புதமான காலங்களாக சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு மலரப் போகிறது. நண்பர்களே, தனுசு ராசி என்பவர்களே, நீங்கள் திருச்செந்தூர் சென்று வருவது மிகவும் சிறப்பு. மேலும் மேலும் யோகங்கள் கூடும். அதேபோல் நம்முடைய விஷ்ணு துர்கா தேவியை வியாழக்கிழமையில் விஷ்ணு துர்க்கை வழிபாடு செய்வது மேலும் சிறப்பு. அதுவும் மஞ்சள் சேலை எடுத்து விஷ்ணு துர்கா ஆலயத்தில் நீங்கள் வணங்குறது, விஷ்ணு துர்காவுடைய அதாவது கனெக்ஷன் என்று சொல்லக்கூடிய தொடர்பு வைத்து கொண்டு விஷ்ணு துர்க்கையுடைய ஆலயங்களுக்கு சென்று வருவது மேலும் மேலும் சிறப்பு என்று சொல்லி, எல்லாம் வல்ல பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு மேலும் மேலும் இன்னும் யோக பலனை அதிகரித்து தரட்டும் என்று நானும் ஆச்சரியப்பட்டு உங்களை பார்க்கிறேன். இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கப் போகிறது. அற்புதம் ஆனந்தம்.